நாட்டோட கண்கள்னு சொல்லுவாங்க. ஆனா சமீப காலமா பெண்கள் மேலையும் பெண் குழந்தைங்க மேலையும் நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. பள்ளிக்கூடத்தில் பாலியல் வன்கொடுமை, அலுவலகத்தில் அத்துமீறல், இப்படி எல்லாம் நடந்தா பெண்கள் என்னதான் பண்ணுவாங்க? ஆமா சாமி, இந்த மாதிரி வக்கர புத்தி இருக்கிற நாய்ங்களா நடு ரோட்ல வச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னே தெரியல சாமி. நீ சாதாரண மனுஷி, உனக்கே இவ்வளவு கோவம் வந்தா நான் கடவுள், எனக்கு எவ்வளவு கோவம் வரும். ஆமா கணேஷா, அந்த மாதிரி இருக்கிற நாய்ங்களா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இயற்கைக்கு உதாரணமா பெண்களை தான் சொல்லுவாங்க. அதனாலதான் இயற்கையா உருவான ஆறுகளுக்கெல்லாம் பெண்களோட பேரு தான் வச்சோம். ஆனா இவனுங்க எப்படி அந்த ஆறை கலங்கப்படுத்தி நாசப்படுத்துறாங்களோ அதே மாதிரி பெண்களையும் நாசப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை அழிச்சிடறாங்க. அதனாலதான் இயற்கையும் அதோட வேலையை அங்கங்க காட்ட ஆரம்பிச்சு. இனிமேல இந்த வக்கரம் பிடிச்சவங்களோட அக்கிரமத்தை பார்த்துட்டு இருக்க போறதில்ல. இனிமே பெண்கள்